half an hour ஆகும். half an hour ஆகும். அப்படியா? சுட்டப்பன் உள்ளார மாறாதே நாமே நான் சுட்டபடி என்ற கொள்ள கருப்பேன். நானும் இதே நாட்டிலே ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து காஞ்சனா என பெண்ணு வாழ்ந்து வருகிறேன். எப்போதே கூட பார்வை நாளை காணா டே பையா நம்ம பக்கத்து தவறு இருக்குதே ஏடா அந்த மல்லிகா போட்டு 10,000 வாங்கிட்டு போனால வட்டிக்கு வட்டி போன வாங்கிட்டு வரதான் நீ போன என்னடாச்சு போனத்துல மல்லிகா வாங்கலாம்னு போன பாரு அந்த மல்லிகா கொல்லிகா போயிட்டு என்னடா சொல்ற கொல்லிகா போயிட்டாளா யாரையோ கூட்டி ஓட்டுக்கறாமா அந்த மேட்டு தெருல சண்முகம் வாங்கிட்டு போனா 10,000 ரூபாய் இந்த வட்டி கொடுத்தானே இல்லவா சண்முகம் தானே அந்த விநாயகன் தம்பி சண்முகம் ஆமாடா அவனை தான் தேடி போணுமா நீ ஏதோ பங்குனி மூத்திரமாமே பங்குனி மூத்திரம் போடு கடை பங்குனி உத்திரா பங்குனி மூத்திரத்து கோயிலுக்கு போடுறாங்க கோயிலுக்கு போயிட்டானா ஆளே இல்லமா அதனால எல்லாரும் போய் பாத்து உன்னை காலையில இருந்து நான் தேடிக்கிறேன் எங்கடா போயிட்டு வர சொல்லுடா என்ன காலையில இருந்து தேடிக்கிறியா ஆமாடா எதுக்காக தேடி தெரியுமா என்னோட கணவரோ எடுத்து போயிட்டாரு செத்து போயிட்டாரு எங்க அக்கா இருக்கிற பாரு அவன் என்ன பண்ண தெரியுமா வந்து ஒரு வருஷம் தான் கூட பண்ணாங்க மாமா கூட ஒரு புள்ளி பேத்து குத்துற அவனும் காலி என்ன எங்கடா போய் கேக்குறேன் நீயும் என்ன பண்ண சொல்லிக்கிற பணம் வசூல் பண்ண சொல்லிக்கிற ஆமாடா எனக்கோ ஒண்ணும் தெரியாது நானும் 2ஆம் கட்டாயமா சரி நமக்கு முக்கியமான வேலை அம்மா குடுத்துறாங்களே ஆமா நமக்கு கணக்கு வழக்கு தெரியும் நேரம் எங்க அம்மா போய் சொன்னேன் ஆமாடா அம்மா சொன்னாங்க டேய் தம்பி கணக்கு வழக்கு தெரிஞ்சா 4 எழுத்து படிச்சிருக்கணும் 4 எழுத்து படிக்கணும் ஆமா நீ என் கூட தான் இருக்கிறேன் வண்டி போற நோட்டு கணக்கு எட்டாவும் ஓடி போற கணக்கு தெரியாது கணக்கு தெரியாதுமா ஆமா அதனால சரி பெத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா வேகமா போய் ஒரு பள்ளிக்கூடத்துல 1ஆவது சேர்ந்துட்டேன் 1ஆவது சேர்ந்துட்டேன் பிறகு என்னாச்சு 1ஆவது போனா அங்க உன்ன புலவர் ஆளுங்க டீச்சர் என்ன புலவா இருந்தாங்க யாண்டி தேடி அப்படி பண்ணுவீங்க ஏய் வாயை மூடு என்ன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றேன் உன்னோட பேர் பின்னாத நீ பண்ண சூத்து எல்லாம் பாத்தீங்க சீ அப்படிலாம் சொல்ல கூடாது எப்படி சொல்லுற குறத்து எப்படியா சிவாய் பண்றா சொல்லுடா என்ன போலவே டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க அந்த டீச்சர் என்ன பார்த்து கேட்டாங்க ஒரு என்ன கேள்வி தம்பி இந்த வயசுல படிக்க வந்திருக்கிறேன் ஆமா படிக்கிறாருக்கு நான் பாராட்டுறேன் தம்பி உன்னை பார்த்து பொதுவான ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னா தகுந்த பாடத்தை நான் உனக்கு நடத்துறேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா ஏடா இப்ப நீங்க தான் டீச்சர் நான் தான் டீச்சர் நான் தான் மாணவன் நீ தான் மாணவன் இப்ப நில்லு நிக்கணுமா ஆமா இல்ல புத்துக்கோ சொல்லுடா ஏய் சினுங்காத
பார்த்தா சனிக்கு அந்த மாநாடு கத்திக்கிறேன் என் கையில மருந்து கிடையாது ஊசி போ சரிடா. இப்ப நீ டீச்சர் நான் தான் டீச்சர், நான் மாணவன் நீ தான் மாணவன். அந்த கேள்வி அப்படியே சொல்ற கேக்குறியா சொல்லு. டீச்சர் வந்து கேட்டாங்க என்ன கேட்டாங்க? அடே மாணவா அடே ஸ்டூடண்ட் பூனை எதை குடிக்கும் அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. இந்த கேள்வி கேட்டாங்க. இப்ப நீங்க டீச்சர் நான் தான் டீச்சர், என்ன பார்த்து கேளுங்க. நீ தான் மாணவன். ஆமா ஆமா அட மாணவா, டீச்சர் பூனை ஏத்து குடிக்கும். ஆமாமா. டீச்சர் பாலை டீச்சர் பாரு. எங்க மாமா அந்த கட்ட சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்றாரு பால் குடிக்கணும். அம்மா ஏம்மா தப்பா நினைக்காதே. சொல்றேன். பூனை எதை குடிக்கும்? பால் குடிக்கும். கேள்வி கேட்கறது யாரு? டீச்சர். அதனால டீச்சருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே. மரியாதை கொடுக்கணுமே. டீச்சர் பூனை பாலை குடிக்கலாம் லேட் ஆகுது. ஓ மை காட். சாப்பிட்டா சொல்லணும். நீ ஷார்ட்டா வரியடா. டீச்சர் பாலை குடிக்கும். அப்படியா? கை தட்டுறாங்க பாரு. கை தட்டிட்டாங்க. இது மாதிரி யாருமே படிக்கலன்னு சொல்லிட்டு படிக்கலையே. ஒண்ணாவது இருந்து மூணாவது போட்டு. ஐயா ஜமா. என்னடா? ஒண்ணாவது இருந்து ரெண்டாவது தான் போவாங்க. அதுல துண்டில மூணாவது தூக்கி போட்டாங்கடா. நான் நல்லா சிறப்பா படிக்கிறேன். ஓ அதனால மூணாவது போட்டாங்கம்மா. அப்படியா? மூணாவது போனா அங்க ஒரு அழகான தம்பி மாதிரி ஒரு வாத்தி. என்னடா அது? சூப்பர் வேற லெவல். மகர் போ. போகாரு. அவன் எங்கேயோ போறான். அவனே சீனிங்க போறான் தான். ஏம்மா அழகான ஒரு ஆம்பளை வந்துட்டேம்மா. அந்த வாதி எனக்கு பார்த்து கேக்குறாரு மூணாவது கிளாஸ்ல. என்ன கேள்வி? டேய் தம்பி நீ எந்த மாதிரி படிச்சிருந்தா நீ எவ்வளவு அறிவாளித்தனமா பதில் சொல்லியிருந்தா உன்னை ஒன்னாவது இருந்து மூணாவது போட்டிருப்பாங்க. போட்டுறாங்களே. உன் அறிவை நானும் சோதனை பண்ணணும் ஆமா அப்படின்னு என்ன கேட்டாங்கம்மா. என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு? டேய் தம்பி அணில் எதை குறிக்குன்னு சார் கேக்குறாரு. இப்ப நீங்க தான் சார், நான் தான் ஆசிரியர், நான் தான் மாணவன். நீ தான் மாணவன். கேளுங்க சார். நான் கேட்கணுமா? டேய் மாணவா, சார் அணில் எதை குறிக்கும்? சார் கொட்டியை குறிக்கும். பட்டா அவனுக்கு. அடே, எங்க அத்தா மிஸ்ஸரே. அட பட்டு பாக்க. போட்டு கடிக்கிறியா? பட்டு பாக்க காட்டியா? சனினே. அப்படி இல்லம்மா. அணிலானது மரத்துல ஏறினா எதை குறிக்கும்? பழங்களை கடிக்கும். பழங்களுக்கு லாஸ்ட் எடுத்து குறிக்கும். கொட்டை கடிக்கும். கொட்டியை தான் குறிக்கும். அதனால பதில் சொன்ன பாரு. 10 பேர் கை தட்டுறாங்க. கை தட்டிட்டாங்க. ஆனாடா இவனெல்லாம் ஒரு அறிவாளி நம்ம பள்ளிக்கூடத்துல எவனுமே படிச்சதில்லை. படிச்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணு 5வது போட்டாங்க. ஐயா ஐயா ஏமா என்ன திருடுத்து ஷாக்ல குடுக்குறாங்க. நல்லா கேளு. என்ன? காலையில 9 மணிக்கு ஒண்ணாவது சேர்ந்தேன். ஒண்ணா சேர்ந்தே. மூணாவது வந்து சாப்பாட்டு பள்ளிக்கு 5வது வந்துட்டு. ஐயா என் பேர் யார் படிப்பாங்க? உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே படிச்சதே இல்லடா. இந்த ஊர்ல என்ன பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. அது பேர் ஸ்பிரிங் ஸ்ட்ரீட். நானும் பாத்துக்கிறேன். 2 மணி நேரமா ஈத்து நடக்குது பையா. இந்த ஊர்ல நான் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்பணும்? எதுக்கு? இதுங்க படிக்கிறீங்களா? படிக்கிறதுங்களா? இல்ல புளியாமரம் புளியாமரம் அடிச்சு சுத்துதுங்களா? இல்ல ஏரியில நண்டு நேரத்தை போய் எடுக்கு. போறீங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்ல. எப்ப பண்ணுவாங்க? பால் ஒண்ணா இல்ல. இது கூட பரவாயில்லமா. இந்த இங்கிலீஷ் மீடியம் ஒண்ணு சாகுறாங்க பாரு. ஆண்டா. ஐயோ அந்த கதை என்ன தெரியுமா? யாருமே நம்ம குழந்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு சேர்க்கல. சேர்க்கல. எதிர் வீட்டுக்கார சேர்த்து நம்மள சேர்த்துட்டாங்க. பெருமைக்கு சேர்த்து நம்ம புள்ள மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும். கடன் வாங்கி சேர்த்துறது. ஏமா அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போது படிக்குதா? அது அங்க போய் பேருதா? இல்ல நெக்ஸ்ட் நடக்குதா? ஓய்வுதா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியல. காலையில குழந்தை ஏய் பண்ணிட்டுதான் அது தலைமால சோப்பு தண்ணி ஊத்தி அது வாயில இட்லி அடிச்சு இந்த பெரிய மூட்டை அது முதுகுல மாட்டி வேன் அங்க வரும். ஆமா. டிரைவரை கொஞ்சம் நிறுத்தி போல பள்ளிக்கூடம் நிறுத்தி டபுள் மேல போட்டு அதுக்குள்ள ஒரு ஆயா உட்காந்துருக்கு இட்டு போறதுக்கு. ஆமாடா. அது குழந்தைங்க ஒரு மூஞ்சி காட்டு பாரு. அது மூஞ்சி காமிச்சு குழந்தைக்கு ஒரு அச்சுட்டா வந்துச்சு. ஒரு ஒண்ணுக்கு பேஞ்சிச்சு. பேஞ்சா என்ன நம்ம குழந்தை பேஞ்சா சுத்தம் பண்ண மாட்டோம். சுத்தம் பண்ணுதான். அப்படி மூஞ்சி காட்டும். அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு உட்கார வச்சு இந்த பணத்துல யாராண்ட வாங்குறாங்க? யாராண்ட? மொத்தம் நம்மள தான் வாங்குறாங்க. ஆமாண்டா. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிற பசங்க நல்லா படிக்கலையா? ஏம்மா சைலண்ட். இந்தியாவிலே ராக்கெட் விட்ட ஒரே விஞ்ஞானி யார் தெரியுமா? யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஆமாடா. அவர் எங்க படிச்சாரு? கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சாரு. நம்ம தமிழ்நாட்டுல மயில்சாமி அண்ணாதுரை அவர் எங்க படிச்சாரு? அவரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான்டா. கவர்மெண்ட்ல படிச்சவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டானா? தனியார் ஸ்கூல்ல படிச்சாதான் போவானா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தா கௌரவம். கௌரவத்துக்குலாம் சேர்க்கக்கூடாது. படிக்கிற குழந்தை எங்க சேர்த்தாலும் படிக்கும். ஆமா. புரியுதாமா? 5வது போட்டாங்கம்மா. 5வது போனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க தான் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர். அவங்கள உன்ன போல ஒரு பெண் என்ன மாதிரி இருந்தாங்களோ? ஏய் சனிகாரன். சரி
சொல்லுடா. உன்ன போல அழகான பெண்ணுமா என்ன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றேன். அந்த தலைமை ஆசிரியர் கேக்குறாங்க ஆ. டேய் தம்பி இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதே நான் தான்டா ஆமாடா. சைலன்ஸ் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதே நான் தான் அத்தனை ஆசிரியர்களுக்கு மூத்த ஆசிரியர் நான் தான் ஆமா. நானும் அறிவு சோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க என்ன? தலைமை ஆசிரியர் பார்த்து கேக்குறாங்க அடே மாணவா ஆந்தை எங்க தங்கும் அப்படின்னு கேக்குறாங்க தலைமை ஆசிரியர் என்ன பார்த்து கேளுங்க உன்னை பார்த்து நான் கேட்கணுமா? ஆமா அடே மாணவா, டீச்சர் ஆந்தை எங்கடா தங்க? டீச்சர் பொந்து உளுத்தாங்க பொத்தி கிடக்குதே, பாயா. இங்க, இங்க இருக்கு பொத்தி. அட ஆந்தை மேல பொந்தில் தங்கும் என் பொத்து உன்னை தலை காட்டு போயா. நான் பொந்து உளுத்தாலியா ஆமாண்டா. அம்மா என்ன? இவ்வளவு அழகா அப்படிங்கிற மாணவன் சொல்லிட்டு சொல்லிட்டு டப் டப்னு கை தட்டி தட்டி. டர்ன்னு கீச்சாங்க அது என்னது கிருஷ்ணவா? என் சட்டியும் பகுட்டியும் பாயா. அப்ப வாங்கிக்கணும்னு விடையாடுறேன் சரிடா. இருந்தாலும் என்னோட கணவர் இறந்த பிறகு நான் எங்க அக்காக்கார ஒரு புள்ளி பத்துட்டு போயிட்டான். கவலைப்படாத அவனை வளர்த்து ஆளாக்கி. வீட்டுக்காரர் கவலைப்படாது வீட்டுக்காரர் எப்போ உனக்கு செத்து போனாரோ ஆமாண்டா. அதுல இருந்து வீட்டுக்காரர் செய்ய வேண்டியதெல்லாம் நான் தான் செஞ்சேன் நீ தான் செய்ற. உன்னை தப்பா நான் சொல்லலைடா. நான் குறை வச்சுக்கிறேன் இல்லண்ணா. நீ எப்போ என் நிலைமை என்னடா? நானே இல்லனா நீ என்னைக்கா காஞ்சி கம்பர் எடுத்து போயிருப்ப இவங்களுக்குலாம் ஒரு சந்தேகம். நானு புருஷன் தான் செத்துட்டானா? பொண்ணா தலையில பூ வச்சுக்கிறா, போட்டு வச்சுக்கிறா, நினைப்பு இவங்களுக்கு. நானும் உயிரோட ஏன் அதுக்கு வந்து நான் சொல்றேன் இரு. எங்க மாமா சாகும்போது நாச்சுனா நான் செத்து பிறகு நீ பூ போட்டு இழக்காத. இப்ப எப்படி நீ இருக்கிறியோ அதே மாதிரி பூ போட்டு வச்சுட்டு சந்தோஷமா இருந்து சத்தி ஒண்ணு வாங்கிட்டு அப்படி செத்துட்டாரு. கை கொடுமா வீட்டுக்காரனா அவர் தான் வீட்டுக்காரு நம்ம இல்லனா கூட பரவாயில்ல நம்ம மனைவி சந்தோஷமா இருக்கு நினைச்சான் பாரு அவன் தான் உண்மையான ஆம்பளை இருந்தாலும் எங்க அக்கா பிள்ளை வளர்த்து ஆளாக்கி சரியா அவன் எங்க வளர்த்தான் தெரியுமா? இந்த காஞ்சனான் யார் உனக்கு பேர் வச்சாங்க என்னடா சொல்றான்? என் அடி பேர் இது காஞ்சி சாப்பாச்சியா டேய், எவ்வளவு பேர் கிடைக்கும் காய்ச்சல் பேர் நல்லா இல்லையா உனக்கு? காஞ்சியா பச்சியான இல்லாம ஒரு பேரு காய்ச்சல்டா. யாருக்கு காமிக்க ஒரு தெரியும் என்னடா? காஞ்சினானே தெரிஞ்சிருச்சா? திரா லாட்சா வாடகை. தூவானி சல்ல, மேல்மலை போயா? நான் காருக்கு போயா? வாடகை. யாண்டி குடு பீலி பண்ணு எப்படியா டேய், சும்மா இருடா.